நெல்லை மாவட்டத்தில் கடையம் பகுதியில் வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்களை வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி திருக்குறுங்குடியில் இருந்து கடையம் வரை 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, மான், காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகளும் உள்ளன. மலையடிவார கிராமங்களான பொட்டல், மணிமுத்தாறு, அணவன் குடியிருப்பு, கருத்த பிள்ளையூர், பங்களா குடியிருப்பு, கடையம் என பல்வேறு பகுதிகளில் யானை, பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் புகுந்து பயிர் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி வருகின்றன. தற்போது கருத்த பிள்ளையூர், பங்களா குடியிருப்பு பகுதிகளில் 358 தென்னை மரங்கள், 100க்கும் மேற்பட்ட வாழைகள், சுமார் 50 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தி சென்றுள்ளன. இந்த பிரச்சினை குறித்து முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் கோட்ட துணை இயக்குநர் இளையராஜாவை அணுகியது புதிய தலைமுறை. ஒரு வாரத்திற்குள் யானைகளால் சேதப்படுத்தப்பட்ட பயிர்கள் கணக்கெடுக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசின் நிதி கிடைத்தவுடன் விடுபட்ட இடங்களில் சோலார் மின்வேலி அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் முத்துப்பாண்டியன்.